வணக்கம் மக்களே. இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் சமையல் வேலை இல்லை. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கீரை இருந்தனால நான் பருப்பு கீரை செஞ்சுக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பிக்கோனாங்க. அதனால் நான் டீ வச்சு குடிச்சிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே பக்கத்து வீட்டு கேட்லேருந்து போ சவுண்ட் கேட்டு என்னன்னு பார்த்தா நம்ம பங்கக்குட்டி கூப்பிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கூட. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வீடை பார்த்தா குப்பையாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் சிங்கக்குட்டிக்கு லீவு. அதனால் எங்கள் சிங்கக்குட்டி வீடெல்லாம் பேப்பராக கிழிச்சு போட்டிருந்தாங்க. சரி அதை ஒதுக்குவோன்னு சொல்லி வீடெல்லாம் கூட்டி மாப்பு போடு அப்படின்னு சொல்லி மாப்பு போட்டே இருந்தோம். அவள் தான் பேசிகிட்டே இருப்பாள் நம்மக்கிட்ட. வாய் தான் நம்மளுக்கு வேணும் அவள்கிட்ட பேசுறதுக்கு. மாப்பு போடவே அவகிட்ட பேசிக்கிட்டே மாப்பை போட்டுட்டு அடுத்தது அவளுக்கு ஹோம்ஒர்க் வேலை வேறு இருந்துச்சு. அதனால் அப்படியே கையோடு அவளை ஹோம்ஒர்க்கு எழுதுடா சாமி அம்மா வேலை செய்யும்போதேன்னு சொன்னேன். அவளையும் ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு இருந்துச்சு. ஷூவும் மேட்டெல்லாம் துவைக்க கிடந்துச்சு. என்ன விஷயம்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் போடுவோம் அந்த வெள்ளை கலரை. ஆனால் அதில் 6 மாதம் போட்டவங்க வேலைக்கு போகிறவங்க ஷூ கூட இப்படி அழுக்கு இருக்காது. அவள் ஷூவில் அப்படி ஒரு அழுக்கு. அதை மாங்குன்னு துவைச்சி வச்சுட்டு அதை கொண்டு போய் மேலே காய போட்டப்போ அடுத்து பாயெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி பாத்ரூமையும் ப்ளீச்சிங் போட்டு தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டு தேய்க்க ஆரம்பித்தாச்சு. தேய் பல்லு கூட இப்படி தேய்க்க மாட்டோம். அந்த பாத்ரூம் அந்த தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குதுன்னு வந்தால் கிச்சனில் பாத்திரம் கிடந்துச்சு கழுவலாம். அங்கே போய் கிச்சனை க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. கழுவிட்டு இந்த சைடு வந்து உட்காந்தா எங்கேயோ இருந்து ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா எனக்கு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு. சரி உட்காரு, அவளையும் சேர்ந்து ஆக்டிவிட்டி பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பராக கட் பண்ணி ஒட்டியாச்சு. ஃபோட்டோ ஒட்டியாச்சு, எழுதியும் கொடுத்தாச்சு. அவள் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அப்புறம் என்னது லெமன் ஜூஸ் கேட்டாள். ஆக்டிவிட்டி பண்ணி டயர்டாகிடுச்சு, ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு. அவளுக்கு ஒரு லெமன் ஜூஸை போட்டுட்டு எனக்கு ஒரு ப்ரெட் டோஸ்ட் போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அப்புறம் அவங்க டேடி வந்தாங்க. சாப்பிட்டு அடுத்த மிஷினில் கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் துவைக்க போட்டாச்சு. அதையும் துவைச்செல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி வேலை இப்படியே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. மக்கள் என்னோடய விளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. என்னை பிடிச்ச ஹார்ட் கொடுங்க.